வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா எல்லாத்தையும் இழந்துட்டு நொந்து போய் வீட்ல வந்து நிக்கிறாங்க. அத பத்தி எல்லாம் எந்த வருத்தமும் படாத செழியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்ல இருந்து இன்னைக்கு தான் நான் பாக்குறேங்கிறாரு. அது என்னமோ சரிதான் செழியா. கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா உட்காருமாங்கிறாரு செழியன். இல்ல அப்படின்னு பாக்யா தயங்கிட்டு நிக்க, உட்காருமா உட்காரு அப்படின்னு அம்மா கைய புடிச்சு உட்கார வைக்கிறாரு செழியன். அவங்களுக்கு தட்டு வச்சு அதுல சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டு, இதோ பாரு, நீ பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, பண்ணுன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாவே இருந்தது. போதும், இதுக்கு மேல நீ எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம். இனிமே வீட்லயே இப்படி ஜாலியா உட்காருமா அப்படின்னு செழியன் அட்வைஸ் அள்ளி வீசிக்கிட்டு இருக்க எழில் பார்த்துட்டு இருக்காரு. நான் வீட்ல உட்கார்ந்துகிட்டா வீட்டு செலவெல்லாம் யார் பாப்பாருப்பா அப்படின்னு பாக்யா கேட்க, அப்படின்னு சப்பு கொட்டிட்டு இருக்காரு செழியன். 7 வருஷம் முன்னாடி வரையிலும் நீ வீட்ல தானே உட்கார்ந்திருந்த. ஏன் அப்ப வீட்ல எதுவும் நடக்கலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, இதோ பாரு, இனிமே வீட்டை நான் பாத்துக்கிறேன். மூத்த பிள்ளையா பொறுப்பா லட்சணமா நான் பாத்துக்கிறேன். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சும்மா அப்படியே ராணி மாதிரி உட்கார்ந்துக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செழியன் சொல்ல ஜெனி நிறைவா பாக்குறாங்க. டேய் நிறுத்து, அதென்ன நீ மட்டும் பாத்துக்கிறது, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு எழில் கேட்க, பாருங்க பாட்டி அப்படின்னு ஜாட பண்றாரு செழியன். அம்மா, நாங்க 2 பேருமா சேர்ந்து இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறோம், சரியா? நீ நல்லா ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு எழில் சொல்ல அமிர்தாவும் நிறைவா சிரிக்கிறாங்க. பாக்யா மனசுக்குள்ள எதையோ வச்சுட்டு சிரிக்க, யாருக்காவது இப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடைப்பாங்களா? நீ கேட்காமலே வீட்டை பாத்துக்கிறோன்னு சொல்றாங்க. இதோ பாரு பாக்யா, நீ ராத்திரி பகல்னு பார்க்காம நிறைய ஓடிட்ட. போதும், நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு, உன் பசங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீ பழைய மாதிரி வீட்ல இருந்து எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. பசங்கள பாத்துக்கிட்டு சந்தோஷமா இரு. இனிமே பசங்கள பாத்துக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்க. உன் 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, செட்டிலும் பண்ணிட்ட. இனிமே கடமை பொறுப்புன்னு எதுவுமே இல்ல. 4 கோவில் குளத்துக்கு போனோமா, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனோமான்னு சந்தோஷமா இரு பாக்யா அப்படின்னு ரொம்ப நீளமா அட்வைஸ் பண்றாங்க ஈஸ்வரி. சரிங்க அத்தை, நான் அப்படியே இருக்கேன்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. என்ன பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்ட அப்படின்னு அவங்க கேட்க, வேற என்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்னு பாக்யா அமைதியா கேட்க, நீ சும்மா லேசுப்பட்டு எல்லாத்துக்கும் ஈஸியா சரின்னு சொல்ல மாட்டியே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சரின்னு சொன்னாலும் குத்தம், சரியில்லைன்னு சொன்னாலும் குத்தம் அப்படின்னு பாக்யா கேட்க, எழிலும் செழியனும் சிரிக்கிறாங்க. நீ என்னைக்குமே உன் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறத வெளிப்படையா பேசினதே கிடையாது. இப்ப கூட நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. எனக்கு என்னமோ இவங்க எல்லாரோட வாயையும் மூடுறதுக்கு தான் நீ சரின்னு சொன்னியோன்னு தோணுது. ஆனா இருந்தாலும் சொல்றேன், நீ வீட்லயே இரு, அதுதான் உனக்கு நல்லதுமா. இப்போ பசங்க 2 பேரும் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க சம்பாதிச்சும் கொடுப்பாங்க, அதுவும் பத்தலையா? உன் மாமாவோட பென்ஷன் பணத்தை நான் உனக்கு தரேன், அந்த காசை முழுசா நீ வச்சுக்கோ. குடும்பத்தை பாருன்னு ஈஸ்வரி சொல்ல, சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன்னு பாக்யா சொல்ல, எல்லாருமே நிறைவா சிரிக்கிறாங்க. சரி சாப்பிடுமா அப்படிங்கிற செழியன் அவரே அம்மாவுக்கு சப்பாத்தி எடுத்து வைக்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. பாக்யா ரோட்ல நடந்துட்டு இருக்க ஒருத்தர் குட் மார்னிங் மேடம் வந்து சொல்றாரு. பாக்யா குட் மார்னிங் சொல்ல, மேடம் என்னென்னவோ கேள்விப்பட்டேன், உண்மையான்னு அவரு கேட்க, என்ன கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லாம உண்மையான்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? என்ன கேள்விப்பட்டீங்க நீங்கன்னு பாக்யா கேட்க, உங்க ரெஸ்டாரண்ட்டை வித்துட்டீங்களாமே நீங்க அப்படின்னு அவரு கேட்க, அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்யா கேட்க, ஏரியா பூரா அதுதாங்க மேடம் பேச்சு. 2 ரெஸ்டாரண்ட்டையுமே வித்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்க, ஆமான்னு நிதானமா பாக்யா சொல்றாங்க. எதுக்குங்க மேடம் வித்துட்டீங்க அப்படின்னு அவர் கேட்க, ரெஸ்டாரண்ட்டை வித்துட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் வித்தேன்னு தெரியலையாங்கிறாங்க பாக்யா. தெரியலங்க மேடம், ஏதோ பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, அதனால வித்துட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அவரு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லங்க, பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்புறம் ஏன் வித்தீங்கன்னு அவரு கேக்குறாரு. வேற சில கமிட்மெண்ட்ஸ், அதனாலதான் ரெஸ்டாரண்ட்டை வித்துட்டேன். சரி வரேன்னு பாக்யா நடக்க அவரு குழப்பமா பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. பார்க்ல இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க இன்னொரு லேடி வந்து, மேடம் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கங்கிறாங்க பாக்யா. ஸ்ட்ரீட் லைட் சரியாவே எரியல, அத மாத்த சொல்லி கேட்டோம், யாரும் எதுவும் பண்ணவே இல்லையே அப்படின்னு அந்த லேடி சொல்ல, குரூப்ல போட்டீங்களான்னு பாக்யா கேக்குறாங்க. போட்டேனேங்கிறாங்க அந்த லேடி. நான் கவனிக்கல,
என்ன பண்ணணுமோ அத பண்றேன்னு பாக்யா சொல்ல, இனிமே நீங்க அசோசியேஷன் வேலையெல்லாம் நல்லா கவனிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, அதான் ரெஸ்டாரண்ட் வேலை இனிமே இல்லைல்ல. அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இருக்கும்போது கூட நான் நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மெசேஜ பார்க்கல. இனிமே நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். சரியான்னு பாக்யா கேட்க, ஓகேன்னு அந்த லேடி போறாங்க. பாக்யா மெதுவா நடக்க ஆரம்பிக்க, எதிர்த்தால ஒரு கப்பல் வர்றாங்க. சீக்கிரமா வாக்கிங்க முடிச்சுட்டு போகணும்னு அவரு சொல்லிட்டு இருக்க, அந்த லேடி ஓகேங்கிறாங்க. பாக்யா எதிர்ல வர 2 பேரும் வணக்கம் மேடம்ங்கிறாங்க. பாக்யா ஆன்னு சொல்ல, என்னங்க மேடம் இப்படி ஆயிடுச்சு? அப்படின்னு அந்த லேடி கேட்க, என்ன நான் ரெஸ்டாரண்ட் வித்தத பத்தி சொல்றீங்களா? அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாங்க மேடம். நான் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். எங்க ஏரியாவுல பாக்யலட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்க. 2 ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க. பெரிய பிசினஸ் வுமன்னு பெருமையா சொல்லுவேன். நீங்க பல தடவை டிவில வந்தத கூட காட்டியிருக்கேங்க மேடம். பெண்களுக்கு நீங்க உதாரணம்னு கூட நான் பேசியிருக்கேன். கடைசியில என்னன்னா, நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்களாமே. என்னாச்சுங்க மேடம்னு அந்த லேடி கேட்க, பாக்யா என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே, அதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. இப்பவாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசினஸ் எவ்வளவு கஷ்டம்னு அவரு தத்துவம் பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டேங்க சார். பிசினஸ் எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பாக்யா சொல்றாங்க. உங்களால வீட்ல சும்மா இருக்க முடியலன்னா, வீட்ல இருந்து ஏதாவது ஸ்மால் பிசினஸ் பண்ணுங்க. அப்படின்னு அவரு சொல்ல, அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன்னு பாக்யா கிளம்ப, வாங்கன்ட்டு அவரும் கிளம்புறாரு. வீட்டுக்கு வர்ற பாக்யா நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு ஏதோ ஸ்னாப் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கால் பண்ண, அக்கா சொல்லுங்கக்காங்கிறாங்க செல்வி. என்ன பண்றேன்னு கேட்க, சமைச்சிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, இன்னைக்கு நீ ஃப்ரீயான்னு பாக்யா கேக்குறாங்க. இருந்த வேலையும் போயிருச்சு. நான் வேற எந்த வேலைக்குக்கா போறேன்? நான் சும்மாதான் இருக்கேன் சொல்லு. அப்படின்னு செல்வி சொல்ல, என் கூட கொஞ்சம் வர்றியா? வெளியே போயிட்டு வரணும்னு பாக்யா சொல்றாங்க. எங்கக்கா? அப்படின்னு செல்வி கேட்க, வர்றியா இல்லையா? அத முதல்ல சொல்லு. அப்படின்னு பாக்யா சொல்ல, வர்றேன்க்கா. எங்கன்னு சொல்லுன்னு தானே கேட்டேன். அப்படின்னு செல்வி சொல்ல, நீ வீட்டுக்கு வந்துடுறியா? நாம 2 பேரும் சேர்ந்து போகலாம். அப்படின்னு பாக்யா சொல்ல, உன் வீட்டுக்கா? அக்கா, உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரல. நான் வேணும்னா அந்த தெருமுனையில வந்து நிக்கிறேன். நீ வந்து என்னைய கூட்டிட்டு போறியா? அப்படின்னு செல்வி கேட்க, சரி ஒரு 10 மணிக்கு வந்துடுறியாங்கிறாங்க பாக்யா. சரிக்கா வந்துடுறேன். அப்படின்னு செல்வி சொல்ல, சரின்னு போனை வச்சிடுறாங்க பாக்யா. ஈஸ்வரியும் கோபியும் சோஃபால உட்கார்ந்திருக்க, பாட்டி இந்தாங்க காஃபின்னு அமிர்தா கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கி குடிக்கிறாங்க ஈஸ்வரி. பாட்டி சுகர்லாம் சரியா இருக்கா? அப்படின்னு அமிர்தா கேட்க, இருக்கு. அப்படிங்கிற ஈஸ்வரி கோபி கிட்ட திரும்பி, கோபி உனக்கு காஃபி வேணுமாப்பான்னு கேக்குறாங்க. இல்லம்மா வேண்டாம். அம்மா நான் வந்ததே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தாம்மா. அப்படின்னு கோபி சொல்ல, ஓகே நீ இன்னைக்கு கிச்சனுக்கு போக வேண்டாமா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, வாட்ச பார்த்துட்டு, ஆமா போகணும் டைம் ஆச்சு. அப்படின்னு கோபி சொல்ல, அப்ப நான் நாளைக்கு வரேன்டா. அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இப்படிதான் டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு வரேன் இன்னைக்கு வரேன்னு. ஆனா இங்க வர்ற மாதிரியே இல்ல. அப்படின்னு கோபி சொல்ல, டேய் நான் வராம எங்கடா போயிட போறேன்? கண்டிப்பா வர்றேன். அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, அமிர்தா பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாக்யா அங்க வந்து நின்னு சாமி கும்பிட 3 பேரும் அவங்களையே பாக்குறாங்க. பாக்யா பேக்கோட வந்து சாமி கும்பிட்டுட்டு நெத்தில விபூதி எடுத்து வைக்க 3 பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு, அமிர்தா நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மத்தியானம் அத்தைக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்துடுறியா? அப்படின்னு பாக்யா கேட்க, நான் கொடுத்துடுறேம்மாங்கிறாங்க அமிர்தா. மாத்திரைய அத்தை மறந்துருவாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை இருக்கு. அப்படின்னு பாக்யா சொல்ல, அவங்கள ரொம்ப கனிவோட பாத்துட்டு இருக்காரு கோபி. சரிங்கம்மா எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கொடுத்துடுறேன்னு அமிர்தா சொல்ல, ஆ யாழினிக்கும் நிலாவுக்கும் தனித்தனியா சமைச்சு வச்சிருக்கேன். அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேம்மா. அப்படின்னு அமிர்தா சொல்ல, ஜெனி எங்கன்னு பாக்யா கேக்குறாங்க. அவங்க குழந்தைங்களோட இருக்காங்க. அப்படின்னு அமிர்தா சொல்ல, சரி சொல்லிடு. அத்தை நான் வரேன் அத்தை, வரேன் அமிர்தா. அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா திரும்ப, கொஞ்சம் இரு பாக்யா, நில்லு. அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஈஸ்வரி எழுந்து நிக்க, என்ன அத்தைன்னு பாக்யா கேக்குறாங்க. எங்க போறேன்னு ஈஸ்வரி கேட்க, வெளியே போறேன். அப்படின்னு பாக்யா சொல்ல, பேக் தூக்கிட்டு போகும்போதே தெரியுது நீ வெளியே போறேன்னு. வெளியே எங்க போறேங்கிறாங்க ஈஸ்வரி. ஒரு வேலை இருக்கு அத்தைன்னு பாக்யா சொல்ல, என்ன வேலை? அப்படின்னு அவங்க விடாம கேட்க, வந்து சொல்றேங்கிறாங்க பாக்யா. ஏன் இப்ப அத சொல்லிட்டு போமாட்டியா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் வந்து சொல்றேனேங்கிறாங்க பாக்யா. ரெஸ்டாரண்ட்ட மூடிட்ட, இனிமேலாவது நீ வீட்ல இருக்கலாம்ல. எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் பேக்க தூக்கிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டே இருக்க? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா அப்படின்னு அம்மாவை தடுக்கிறாரு கோபி. ஒரு சின்ன வேலை இருக்கு அத்தை, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன்.
அப்படின்னு பாக்யா சொல்ல, சின்ன வேலைய முடிக்க மத்தியானத்துக்கு மேல ஆயிடுமா? எனக்கு என்னென்ன சாப்பிட குடுக்கணும்னு அமிர்தாட்ட சொல்லிட்டு போற? அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு எழுந்திருக்கிற கோபி, மா பாக்யா இங்கேயே போகணும்னு சொல்றாள்ல, போயிட்டு வரட்டுமேம்மா, அது அவ இஷ்டம். அப்படின்னு கோபி சொல்ல, போற இடத்த சொல்லிட்டு போனா என்னடா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதான் வந்துட்டு சொல்றேன்னு சொல்றாள்ல. போகட்டுமா? பாக்யா நீ போ பாக்யா. அப்படின்னு அவர் பர்மிஷன் குடுக்கற மாரி சொல்ல, வர்றேன் அத்த, வர்றேன் அமிர்தா. அப்படின்னு பாக்கியா விடுவிடுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அமிர்தாவும் அங்கிருந்து போயிட, அம்மா உட்காருங்க அப்படிங்கிற கோபியும் உட்கார, இவ சும்மாவே இருக்க மாட்டாடா. நான்லாம் சேர்ந்தாப்புல ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சா தூங்கிடுவேன். இல்லன்னா டிவி பாப்பேன். அதுவும் இல்லனா போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. ஏம்மா உங்களுக்கு ஒன்னும் புரியலையா? உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நான் ஆபீஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வீட்ல இருந்தேனே, எப்படி இருந்தேன் தெரியுமா? ஏன் மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கையும் ஓடல, காலும் ஓடல. வீட்ல ஒரு நிமிஷம் என்னால உட்கார முடியல. பாக்யாவுக்கும் அப்படித்தானேம்மா இருக்கும். பாவம் அவ ஏதோ வேலையா சுத்திட்டு இருப்பா, விடுங்களேன். அப்படின்னு கோபி சொல்ல, டேய் கொஞ்சம் வருஷமா தாண்டா இவ வேலையெல்லாம் செய்யறா. அதுக்கு முன்னாடி வீட்ல தானே இருந்தான்னு ஈஸ்வரி சொல்ல, கொஞ்சம் வருஷம் ஆனாலும் சரி, நிறைய வருஷம் ஆனாலும் சரி, பழக்கம் ஆயிடுச்சுன்னா மாத்த முடியாதுமா. அப்படின்னு கோபி சொல்ல, சரி எங்க போறா இவ? அப்படின்னு அதே கேள்வியில நிக்கிறாங்க ஈஸ்வரி. ஒருவேளை கோவிலுக்கு எதுவும் போறாளா இருக்கும். அப்படின்னு கோபி சொல்ல, கோவிலுக்கு போறான்னா என்னைய கூட்டிட்டு போலாம்ல? இல்லனா வீட்ல அமிர்தா சும்மா தானே இருக்கா, அவள கூட்டிட்டு போலாம்ல? எதுக்கு தனியா போறா? அப்படின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. ம் பாக்யாவ நீங்க சின்ன குழந்தையாட்டம் ட்ரீட் பண்றீங்கங்கிறாரு கோபி. சின்ன குழந்தைய கூட நம்பி விட்டுடலாம், ஆனா இவள விடவே முடியாதுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயோ இவங்கள்ட்ட எப்படிதான் பேசுறதோன்னு பெருமூச்சு விடுறாரு கோபி. எனக்கு தெரிஞ்சு இவளோட ஃப்ரெண்ட் இருக்காளே செல்வி, அவள இவ எங்கேயாவது வர சொல்லி இருப்பா. அவளும் இவளும் சேர்ந்துதான் எங்கேயாவது போவாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எங்கேயோ போறா விடுங்களேம்மா அப்படின்னு கோபி சலிப்பா சொல்றாரு. எங்கேயாவது போகட்டும்டா, சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், அதோட நிறுத்தினா சரி. ஆனா அத விட்டுட்டு இவ ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. பாக்யா புத்திசாலி, அவ பாத்துக்குவாமா. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க அப்படின்னு கோபி அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவரு என்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. செல்வி திருமுனையில வெயிட் பண்ணிட்டு இருக்க. பாக்யா அங்க வண்டியோட வர்றாங்க. வண்டியை நிறுத்திட்டு, செல்வி நான் லேட் பண்ணிட்டேனான்னு கேட்க, இல்லக்கா அதனால என்னங்கறாங்க செல்வி. நான் கிளம்பும் போது என்ன நிப்பாட்டி வச்சு வக்கீல் மாதிரி அத்தை கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. எங்க போற, என்ன பண்ண போறேன்னு பதில் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்கா பரவாயில்ல விடுங்கறாங்க செல்வி. சரி ஏறு போலான்னு பாக்யா சொல்ல, நீ ஓட்டுறியா நான் ஓட்டட்டுமான்னு செல்வி கேக்குறாங்க. நான் தான் வழி சொல்லணும், நீயே ஓட்டு வா அப்படின்னு வண்டிய குடுக்க, செல்வி வண்டி ஓட்ட பாக்யா பின்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க. அக்கா எப்படிக்கா போகணும்னு கேக்க, நேரா போ சொல்றேங்கிறாங்க பாக்யா. ஏன்கா அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு உன் வீட்டாளுங்க என்னைய பத்தி எதுவும் பேசலையா அப்படின்னு செல்வி கேட்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க கேட்க, இவளை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னேன்னு அவங்க கேட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு செல்வி சொல்ல, அதெல்லாம் கேட்கல செல்வி. அவங்களுக்கு கேட்க அதை விட முக்கியமான கேள்வி இருந்துச்சு. பாக்யா சொல்ல, அக்கா இன்னும் நேரா போய்கிட்டே இருக்கணுமாங்கிறாங்க செல்வி. ஆமா ஆமா அப்படின்னு பாக்யா மொபைல பாத்துக்கிட்டே சொல்ல, எங்கக்கா போறோம்? செல்வி கேட்க, காலையில நியூஸ் பேப்பர் பார்த்தேன், வாடகைக்கு கடை இருக்குன்னு போட்டிருந்தாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, டக்குன்னு பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்துற செல்வி. என்னக்கா சொல்ற அப்படின்னு கேட்க, கடை வாடகைக்கு இருக்குன்னு அதுல போட்டிருந்துச்சு, அத போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேங்கிறாங்க பாக்யா. கடை வாடகைக்கு இருக்குது சரி, அதையே நாம பார்க்க போறோம். செல்வி கேட்க, நல்லா இருந்தா வாடகைக்கு எடுக்கலாம் தாங்கிறாங்க பாக்யா. எடுத்து அப்படின்னு செல்வி கேட்க, எடுத்து என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன வருதோ அதை பண்ண வேண்டியதுதான். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க செல்வி. போ நேரா போ அப்படின்னு பாக்யா சொல்ல, தலையாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க செல்வி. வண்டியை ஒரு இடத்துல நிறுத்துற செல்வி. அக்கா இறங்கு அப்படின்னு சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க. இறங்குக்கா சொல்றேன் அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்யா இறங்கி நிக்க, செல்வியும் கீழே இறங்கி ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்திட்டு, அக்கா நெசமாவாக்கா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா செல்விங்கிறாங்க பாக்யா. நீ ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற அப்படின்னு அவங்க கேட்க, இல்ல பட்ட அடியெல்லாம் ஆறிடுச்சு அதுக்குள்ள உனக்கு. செல்வி கேட்க, தடவைன்னா வலிக்கும், காயம் ஆற டைம் ஆகும். இப்பதான் நான் அடி வாங்கி வாங்கி பழகிட்டேனே, ரொம்பலாம் வலிக்கிறது இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, பிசினஸும் வேணாம் ஒன்னும் வேணான்னு உட்கார்ந்துருவியோன்னு நினைச்சேன்க்கா.
செல்வி சொல்ல, அப்படிலாம் என்னால உட்கார முடியாது. என்னைக்கு வீட்டு படிய தாண்டி வெளிய வந்தேனோ, என்னைக்கு எனக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேனோ, என்னைக்கு எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்த உருவாக்குனேனோ, அன்னையில இருந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அன்னையில இருந்து தான் நான் நிம்மதியா மூச்சு விடுறேன். என் சந்தோஷத்த யாரோ ஒருத்தர் பண்ண சதியினால நான் இழந்துற மாட்டேன். நான் தொடர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். நீ என்ன சொல்றேன்னு பாக்யா கேட்க, அதுவரையிலும் அவங்க சொல்றத ரசிச்சு கேட்டுட்டு இருந்த செல்வி, நான் என்னக்கா சொல்லப் போறேன்? நீ தாராளமா பண்ணுக்கா. நீ பெருசா நல்லா பிசினஸ் பண்ணுக்கா. 2 ரெஸ்டாரண்ட் போச்சுன்னா 20 ரெஸ்டாரண்ட் நாம வாங்குவோம். அப்படின்னு செல்வி தைரியம் கொடுக்க, நான் ஆரம்பத்திலேயே அப்படிலாம் யோசிக்கலங்கிறாங்க பாக்யா. யோசிக்கா, உன்னால முடியும். நம்பி பண்ணுக்கா, நான் உன் கூடவே இருப்பேன். சந்தோஷமா பண்ணுவோம் சரியா? அப்படின்னு செல்வி கேட்க, சரி போலாமா? அப்படின்னு பாக்யா கேட்க, சரி வாக்கா போலாம். அப்படின்னு சேலைய இழுத்து சொருகிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்றாங்க செல்வி. 2 பேரும் ஷாப் டூலெட் போட்டிருக்க கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அக்கா, நல்ல மெயினான இடத்துல தான்க்கா கடைய பாத்துருக்க. அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யா கால் பண்றாங்க. ஹலோ யாருங்கன்னு ஆப்போசிட்ல கேட்க, சார் கடை ரெண்டுக்கு இருக்குன்னு போர்டு பார்த்தேன். உங்க கடைக்கு முன்னாடி தான் நிக்கிறோங்க சார்ங்கிறாங்க பாக்யா. அங்கேயே இருங்கம்மா வந்துடுறேன்னு சொல்ல, போன வைக்கிறாங்க. வந்துருவாருன்னு பாக்யா சொல்ல சரிக்காங்கிறாங்க செல்வி. உடனே ஒரு ஆள் அங்க வர, அவர்தான் போல இருக்குன்னு செல்வி சொல்ல, சார் வணக்கங்கிறாங்க பாக்யா. அவரும் வணக்கம் சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்துல வர, சார் இங்க கடை அப்படின்னு பாக்யா ஆரம்பிக்க, நீங்க தான் ஃபோன் பண்ணதாங்கிறாரு அவரு. ஆமாங்க சார்னு பாக்யா சொல்ல, என்ன கடை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்க, ரெஸ்டாரண்ட்டுங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, ரெஸ்டாரண்டா அப்படின்னு அவரு யோசிக்க, என்னங்க சார் யோசிக்கிறீங்கங்கிறாங்க பாக்யா. சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்தா ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவரு சொல்ல, ஏங்க சார்னு பாக்யா கேக்குறாங்க. கிச்சன் அது இதுன்னு போட்டு இடத்த நாசம் பண்ணிடுறாங்கம்மா, அதான் குடுக்கறது இல்லன்னு அவரு சொல்ல, இல்லங்க சார் நாங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லம்மா ரெஸ்டாரண்ட்லாம் இடம் இல்லம்மா, வேற எங்கேயாவது பாத்துக்கங்க அப்படிங்கிறவர் அங்கிருந்து கிளம்பிட, என்னக்கா பேசிட்டு இருக்கும்போதே அந்தாள் பாட்டுக்கு போறாரு அப்படின்னு செல்வி வருத்தமா கேட்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு புதுசா என்ன? நாள் கணக்கா அலைஞ்சாதானே ஒரு நல்ல இடமா கிடைக்கும். சரி வா வண்டி எடு போலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. 45,000 வாடகை சரியா அப்படின்னு ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்க. 2 பேரும் அங்க வர்றாங்க. ஏங்கா, அந்த கடை இருந்த அளவுக்கு கூட இந்த கடை மெயின்ல இல்லையேக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, அதனால என்ன, நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துச்சுன்னா இந்த இடமும் மெயின் இடம் ஆயிடும் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே ஷாப் ஓனர் கிட்ட பேசின 2 பேரும் கிளம்புறாங்க. சார் வணக்கம் சார்னு சொல்ல, வாங்கம்மா வணக்கம்மா சொல்லுங்கங்கிறாரு. கடை வாடகைக்கு இருக்குன்னு பேப்பர்ல போட்டிருந்தது அப்படின்னு பாக்யா சொல்ல, அவர் ஆமாங்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு குடுப்பீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா குடுப்போம் அப்படின்னு அவர் சொல்ல, ரெண்ட் எவ்வளோங்க சாருங்கிறாங்க பாக்யா. இப்ப போன கஸ்டமர் 5 லட்சம் அட்வான்ஸும் 45,000 வாடகையும் கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு ஷாப் ஓனர் சொல்ல, 2 பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதுலயும் செல்வி வாய் விட்டு ஆன்னு அதிர்ச்சிய காட்டுறாங்க. ஓ அப்படின்னு பாக்யா முகம் சுண்டி போக, சாயந்தரம் வந்து அட்வான்ஸ் குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க 50,000 வாடகை குடுக்கறதா இருந்தா சொல்லுங்க, இந்த இடத்த உங்களுக்கே குடுத்துறேங்கிறாரு அவரு. பாக்யா என்னடான்னு முழிச்சிட்டு இருக்க. அப்ப எங்களுக்கு அப்புறமா யாராவது வந்து 55,000 குடுக்கறேன்னு சொன்னா அவங்களுக்கு குடுத்துருவீங்களா அப்படின்னு செல்வி நறுக்குன்னு கேக்குறாங்க. அட்வான்ஸ் குடுத்துட்டா அப்புறம் இந்த இடம் உங்களுக்கு தானே அப்படின்னு அவரு சொல்ல, ஆ நல்ல நியாயமா இருக்க மாட்டிருக்கேன்னு செல்வி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. இல்லங்க சார், வாடகை ரொம்ப அதிகமா இருக்குங்க சார். நாங்க வர்றோம்னு கும்பிடு போடுறாங்க பாக்யா. 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. செல்வி ஒரு பக்கம் பார்த்துட்டு, அக்கா உள்ளர கிச்சனை வச்சுக்கலாம்க்கா, இதோ இங்க வெளிய குழாயெல்லாம் இருக்கு, எப்படி பார்த்தாலும் ஒரு 8 டேபிள் போடலாம்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, தாராளமா போடலாம், ஏற்கனவே இங்க ரெஸ்டாரண்ட் தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க. ஒருத்தர் வர்றாரு. அக்கா இவர்தான் போலன்னு செல்வி சொல்ல, வாங்கம்மா நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களாமான்னு அவரு கேக்குறாரு. ஆமாங்க சார்னு பாக்யா சொல்ல, நீங்க தான் ரெஸ்டாரண்ட்டுக்காக இடம் பாக்குறீங்களா அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்கிறாங்க பாக்யா. உங்க ஹஸ்பண்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறாரு, அவருக்கு டைம் இல்ல, அதனால இடம் பார்க்க நீங்க வந்திருக்கீங்க அப்படிதானேன்னு அவரு கேட்க, செல்வி என்னடா இந்த ஆளா பேசிட்டு போறான்னு பாக்குறாங்க. நீங்க ஓகே சொன்னா சார் வந்து பாப்பாரா அப்படின்னு அவரே பேசிட்டு போக, சாரு மோரு அப்படிலாம் யாரும் இல்லன்னு, அக்கா மட்டும்தான் ரெஸ்டாரண்ட் நடத்த போகுது, அதுக்கு தான் இடம் பார்க்க வந்திருக்கோங்கிறாங்க செல்வி. ஓ பிசினஸ்க்கு நீங்க புதுசானவர் கேக்குறாரு. இல்லங்க சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல, வீட்ல இருந்தா சும்மா இருந்தா போர் அடிக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க, ஏதாவது பண்ணு ரெஸ்டாரண்ட் நடத்துன்னு வீட்ல சொல்லியிருப்பாங்க, அதனால நீங்க இடம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு அவரா முடிவு பண்ணிட்டு கேட்க, அந்த குடுப்பினை எல்லாம் எனக்கு இல்லங்க சார்,
அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி இப்ப நீங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போனாலும் மேனேஜ் பண்ண போறது யாருன்னு அவரு கேட்க, அதுவும் நான் தான். இதோ பாருங்க, நான் தெளிவாவே சொல்றேன். எனக்கு இந்த பிசினஸ்ல 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையால என் பழைய ரெஸ்டாரண்ட்ட குடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வேற இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஆயிடுச்சுன்னா நானும் என்கிட்ட ஒர்க் பண்ற லேடீஸும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட்ட நடத்துவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓஹோ! லேடீஸ் எல்லாம் சேர்ந்து பண்ற முயற்சியா? அப்படின்னு அவரு சொல்ல, ஆமாங்க சார்ங்கிறாங்க பாக்யா. இப்படிதான் எதுத்தால பொட்டிக்கோவோ என்னமோ ஓபன் பண்ணாங்க. 1 மாசம் கூட இல்ல. கடைய மூடிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு அவரு சொல்ல, சார் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாதுன்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கவே, அது சரி உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அப்படின்னு அவரு கேட்க, பாக்யா இதெல்லாம் வேற இந்த ஆள்ட்ட சொல்லணுமாங்கிற மாரி செல்விய பாக்குறாங்க. என்னான்னே, ஏன்னே அக்கா வீட்டுக்காரர பத்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படின்னு செல்வி கேட்க, நாம இடத்த ஒருத்தங்களுக்கு வாடகைக்கு விடுறோம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் கேக்குறேன்னு அவரு சொல்ல, தெரிஞ்சுக்கிறத பத்தி தப்பு இல்லங்க சார். ஆனா நான் சொல்லப் போற பதில வச்சு நீங்க ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா, அது தப்பு. எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. அட்வான்ஸ், வாடகை எல்லாம் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா, நாம முடிவெடுக்கிறதுக்கு சரியா இருக்குங்க சார். அப்படின்னு பாக்யா சொல்ல, எதனால உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேக்குறாரு அவரு. பாக்யாவுக்கு முகம் சுத்தமா சுண்டி போகுது. அப்படியே திகைப்பும் வெறுப்புமா நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.